நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுள முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய பலன் எப்படி? இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆவணி மாத பலன். பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இந்த ஆவணி மாசம் தொடங்குங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே தெரியும், முக்கியமான விசேஷம் விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்குது. ஆவணி மாசம் 28ஆம் தேதி எல்லா விநாயகர்களும் கண்டிப்பாக நம்ம விநாயகரை கண்டிப்பா வழிபாடு பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆவணி மாசத்துல எந்த சுபகாரியம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எப்படா ஆடி முடியும், எப்படா ஆவணி முறக்கும், நம்முடைய குலதெய்வம் வீட்டை தேடி வரக்கூடிய மாசம் ஆவணி மாசங்க. ஏன்னா கால சக்கரத்துக்கு சூரியனும் கேதும் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமே இந்த ஆவணி மாதம். எல்லாரும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் திரும்ப சொல்றேன், உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு இந்த மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கரெக்டா உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி தான் அந்த விருச்சக ராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு விஷயம் முடிவு பண்ணாங்க அது பின்வாங்க மாட்டாங்க. விருச்சக ராசியை பொறுத்தவரை எப்படி பயங்கரமான ஒரு தைரியமான குணம் விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்குங்க. எப்படி தைரியத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, திறமையான குணம், தேலான குணம் எல்லாமே பாருங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எப்படி வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து சொல்றேன், எல்லாருமே ஆவணி மாசத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது விநாயகர் பெருமானுக்கு உகந்த மாதம் 1, குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் 2, எப்படி நம்ம மனசுல உள்ள ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதமா இருக்கு. உங்க ஜாதகத்தை எடுத்து தசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு பாருங்க. தொழிலா, படிப்பா, கல்வியா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, புதுசா பார்த்தவங்களும் ஜாதகம் பார்க்கணும், இல்ல பார்க்காதவங்களும் கண்டிப்பா ஜாதகம் பார்க்கணும். பார்த்துட்டு மூப்பனும் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். கிரகமே பார்க்கும்போது உங்க ராசியில வந்து 4ஆம் இடத்துல யாருன்னா ராகு பகவான் இருக்காரு. எப்படி 4ஆம் இடத்துல ராகு, அடுத்து பார்த்தா 5ஆம் பாவத்துல யாரு? சனி பகவான். அடுத்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நட்சத்திர உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்காரு. புதனுடைய வீட்டுல 9ஆம் இடத்துல திரிகோணஸ்தானத்துல குரு உச்சம், உங்க ராசியுடைய பார்வையில குரு. அடுத்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக 10ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது திக்பலமாக புதன் சூரிய பகவான் உட்காந்துருக்காரு. அடுத்து 11ஆம் இடத்துல லாபத்துல பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்காரு. இதான் கிரகத்தோட இப்ப 2 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா ஆவணி மாசம். எப்படி ஆவணி மாசம் 17ஆம் தேதிக்கு பிறகு தான் அவர் 12ஆம் இடத்துல சொந்த வீட்டு வந்து ஆட்சி பலமாகிறார் 1. அடுத்து புதன் 11ஆம் இடத்துல வந்து உச்சமாக போறார் 2. எப்ப? ஆவணி 20. எப்படி 6ஆம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு வருவாரு. மறுபடியும் சிம்மத்துல இருந்து பயிற்சியாகி 20ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னியில வந்து உச்சம் ஆவார். இதுதான் கிரகத்தோட அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துல போய் நிக்கிறார். எப்படி 8ஆம் இடத்துல மிதுன ராசியில போய் பலமா உட்காந்துருக்காரு, நல்லா தெரிஞ்சுக்கணும். 8ங்கிறது என்ன? திடீர் யோகத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப திடீர் ஏதோ ஒரு யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படிதான் எடுத்துக்கணும் நீங்க. ஏன்னா புதனுடைய வீடு கொடுத்த அதிபதி திக்பலத்துல எப்படி 10ஆம் இடத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதனால இங்க கெட்டது எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா கேந்திர யோகத்துல வீட்டு கொடுத்த அதிபதி பலமா உட்காந்துருக்காரு. இதுக்கு முன்னாடி பாருங்க 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவான் எங்கே 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் வீட்டுல சுக்கிரன் போய் கேதுவோட சேர்ந்து எப்படி கேதுவோட சேர்ந்து உங்களுக்கு நேரா பாய் கேதுவோட பிடியில இருந்த அப்ப என்ன பண்ணிருப்பார்? நிறைய பேருக்கு விருச்சக ராசியை பொறுத்தவரை சொல்றேன், நல்ல நிரந்தரமான வேலை இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல. ஆக்சுவலா நிறைய பேருக்கு சொல்றேன், எப்படி நல்ல வேலை கிடைக்கல, ஏன்னா குருவுடைய பார்வைப்படுதுங்கிறாங்க, ஆனா வருமானம் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே சொல்லி நிறைய பேர் குழப்பத்துக்கு போனது. யாருன்னா அந்த விருச்சக ராசி நீங்க கேட்டு பாருங்களேன். ஒண்ணு இல்லை, அவங்க ஜாதகத்துல குரு சரியா இருந்திருக்க மாட்டாரு. இப்படி புலம்புறாங்கல்ல, அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. குரு வருமானம் நல்லா இருந்தா குரு கண்டிப்பா யோகத்தை கொடுத்துருப்பாருங்க. குருவுடைய பார்வையில கொஞ்சம் நிம்மதி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிம்மதியே இல்லை, வருமானம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றது யாருன்னா கண்டிப்பா கேளுங்க, விருச்சக ராசி 100க்கு 90% இருப்பாங்க. அவங்களுடைய பிறப்பு பலன் சரியா இருந்திருக்காது. நீங்க நிறைய பேர் இந்த ஜாதகத்தை மறந்துடுறீங்க. இப்படி ஜாதகம் பாக்குற விஷயத்தையே மறந்துடுறீங்க. ஓ இது நம்ம ராசிக்கு சொல்றாங்க, இது நல்லது நடக்க போது சொல்றாங்க, இந்த மாசம் அந்த மாசம் சொல்றாங்க, ஆனா நல்லது நடக்கணும்னு நிறைய ஃபீல் பண்றீங்க. பாத்தீங்க அவருக்காண்டி இந்த பதிவு நான் சொல்றேன். உங்க ஜாதகத்துல நீ என்ன கர்மாவில பிறந்த மட்டும் கண்டுபிடிங்க. இப்ப எந்த பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு நடந்துரும். அதனால சொல்றேன்.
ஏன்னா வருமானம், வேலை, உத்தியோகம், படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கொடுத்துருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த. நீங்க கேட்டு பாருங்க, இதுல எதுவுமே அவங்க மறுப்பு சொல்ல மாட்டாங்க. எப்படி வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருக்கணும், சந்திச்சிருப்பாங்க. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பத்தை பார்த்திருப்பாங்க, படிப்புகள்ல தடையை பார்த்திருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நீ கேட்டு பாருங்க விருச்சிக ராசி, இதுல எதுவுமே அவங்க மறுப்பு சொல்ல மாட்டாங்க. திடீர் பயணம், அதிகமா அலைச்சல் இருந்திருக்கும். நீங்க கேட்டு பாருங்களேன், அலைச்சல், மனக்குழப்பம். அது புதனுடைய வீட்டுல இருந்தா ரெட்ட மனசு, ரெட்ட குழப்பமா இருந்துகிட்டே இருப்பாங்க. இதை செய்வோமா செய்வோமா சொல்லி அவங்க சிந்தனை அவங்கள்ட்ட இருந்திருக்காது. நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க எத்தனை பேர் விருச்சிக ராசி தான் அவங்க கேட்டு பாருங்களேன், கண்டிப்பா ஒரு குழப்பம் தரமாட்டம் இருக்காங்க கேட்டு பாருங்க, அவங்க சொல்லிதான் ஆவாங்க. ஏன்னா நமக்கு ஜாதகம் யார் விருச்சிக ராசிக்காரங்க. இப்ப பாருங்க, இந்த ஆவணி மாசத்துல எடுத்தவன பாருங்க, 10ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்காரு. பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவத்தோட கௌரவமான வேலை வரும் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு நட்பு கிரகம் சூரியன். எப்படி செவ்வாய் 2ஆம் இடத்த வருமானத்தை பாக்குறாருங்க. ஒண்ணு சூரியவான் 10ஆம் இடத்துல பதவி ஸ்தானத்துல இருந்து நேரம் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ங்க யார ராக பாக்குறாருங்க. சூப்பரான வேலை, பிரம்மாண்டமான வேலை, பயங்கரமான வேலை, உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சே தரும். வேலைக்குள்ளே அதிபதி யாருடைய சாதத்தில் நிற்கிறாரு தெரியுமா? ஏன் வேலை கிடைக்கும் நான் சொல்றேன் தெரியுமா? ராகுவுடைய நட்சத்திரத்துல எது திருவாதிரையில போறாரு. யாரு? செவ்வாய். அதனால நல்ல வேலை, உத்தியோகம் தேடி வரும். இன்னும் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க, கரெக்டா 17ஆம் தேதி ஆவணி 17க்கு அப்புறம் பாருங்க, வருமான பொருளாதாரம் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கடனை அடைப்பீங்க. ஏன்னா செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம், குருவுடைய நட்சத்திரத்துல போறார். ஆவணி 17 இது செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம். ஏன்னா செவ்வாய் குருவோட சாத்துல இருந்து செவ்வாய் நேரம் 2ஆம் இடத்த வருமானத்தை பார்ப்பதால், நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி வருமான ஸ்தானத்தை அவர் பார்ப்பதால், குருவுடைய வீட்டை பார்ப்பதால், அந்த குரு உங்க ராசியை பார்ப்பதால் வருமானம், இன்கம் நல்லா வரப்போது, கடன் பிரச்சனை சரியாக போகுது, பொருளாதார பிரச்சனை சரியாக போகுது, இடம் வாங்க போறீங்க, பூமி வாங்க போறீங்க, ஏதோ அப்பா சொத்து தாத்தா சொத்து வழக்குல ஜெயிக்க போறீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு மட்டும் அரசாங்க வேலை மட்டும் கிடைக்குது மட்டும் பாருங்க. நீங்க கிடைக்கலாம், நீ திருப்பி கேளுங்க. 100% அரசாங்க வேலை கிடைச்சே தீரும். யாரும் மாத்தவே முடியாது. விருச்சிக ராசி மாத்தவே முடியாது. அரசாங்க வேலை கண்டிப்பா வாய்ப்பு நிறைய இருக்கு ராஜா, நிறைய சான்ஸ் இருக்கு. பாத்துங்க, அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். அரசாங்கம் என்னால எதுவும் கெட்ட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு பலமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அரசாங்க வேலை மட்டும் எடுத்தாங்க. வெளிநாட்டை வேலை பாக்குறீங்க, வெளியூர்ல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு பதவி வரணும்னா கண்டிப்பா ப்ரொமோஷன்னா கண்டிப்பா இந்த நேரம் சரியான டைம். இது விட்டுறாதீங்க. வெளிநாட்டுக்கு செம்ம லக் இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்து வெளிநாடு தான், வெளியூர் தான். அப்ப வெளிநாடு, வெளியூர்ல வேலை பார்க்குற விருச்சிக ராசி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க. மருத்துவத்துறை, எப்படி மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் துறை, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இந்த துறை எல்லாமே டாப்பா இருக்கு. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. அதனால சொல்றேன், கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா மாறும். ஷேர் மார்க்கெட்லாம் சூப்பரா இருக்கும். உங்க மேல எந்த கேஸ் ஜெயிப்பீங்க. மெயினா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இதுக்கு இருக்காது, இனிமே இருக்கும் உங்களுக்கு. இன்னும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனக்குழப்பா தரமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஆவணி 20 வரை சுக்கிரன் நீசத்துல உட்காந்துருக்காரு. அப்ப யார்கிட்ட கவனமா இருக்கணும்? நண்பர்கள், கூட்டாளி, மனைவிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும். இன்னும் ஆட்சி பலம் ஆயிட்டாருன்னா சூப்பரா இருக்கும். மனைவி பேர்ல சொத்து வாங்குவேன், இடம் வாங்குவேன், பூமி வாங்குவேன், இந்த கணவன் பேர்ல இடம் வாங்குவேன், பூமி வாங்குவேன், வேலை, கணவருக்கு வேலை கிடைக்கும். எல்லாமே நல்ல விஷயம் வந்துகிட்டே இருக்கும். யாருக்கு? விருச்சிகத்தை பொறுத்தவரை. ஏன்னா என்னால எதுவும் கெட்டது சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கிரக அமைப்பு பக்காவா இருக்கு. நீங்க எல்லாருமே ஜாதகத்தை மட்டும் பாருங்க, எல்லாமே ஆவணி மாசம் பார்த்துக்கிட்டு எல்லாமே இறங்கி அடிங்க, வெற்றியா மாறும். இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை, நீங்க எடுத்து பாருங்க, அடிக்கலாம் திருப்பி கேளுங்க. 100% 8ஆம் வீட்டு அதிபதி ராகு நட்சத்திரத்தை வாங்கி அடுத்து குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி நேரா உங்க 2ஆம் இடத்த காசு படத்தை பார்க்கலாம். திடீர் யோகம் நிறைய பேருக்கு வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஜாதகத்தை பார்த்து எந்த நம்பர் லக்கியான நம்பர், என்ன கிழமையில எடுக்கணும், எந்த நம்பர் போட்டா அடிக்கும், ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி எடுங்க, கண்டிப்பா யோகம் இருக்கு. திடீர் யோகங்கள் நிறைய வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு பாருங்க. மெயினா படிக்கக்கூடிய மாநிலம் படிப்புகளுக்கு கவலைப்படாதீங்க. சூப்பராக அரசியல்வாதிக்கு விருச்சிக ராசி எத்தனை இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அரசாங்க வேலை, அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல திக்பலமா உட்கார்ந்துருக்காரு. அதனால நிறைய நல்ல பலன் நான் சொல்ல முடியல, நான் சொல்லவே மாட்டேன். நீ எந்த எக்ஸாமுக்கு அரசாங்க சம்பந்தமா நீங்க மாணவர்களுக்கு எக்ஸாம் எழுதாலும் சரி, ரிசல்ட் உங்க பக்கம் சாதகம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவா. மெயினா மருத்துவத்துறை இருப்பீங்களா? நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரங்க. ஐடிஎஃப்ல இருப்பீங்களா? இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ், டிரைவர் வேலை பாக்குறவங்க, இந்த துறை எல்லாமே நல்லா போகுது. எதுவுமே கவலைப்படாம வாங்கினீங்க. புதுசா தொழில் பண்றவங்க ஜாதக 10 தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திரத்துல போயிருவோமா? முதல் நட்சத்திரம், எப்படி இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் எது வரும்? விசாக நட்சத்திரம் பண்ணுவாங்க. எனவே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். யாரு விசாகத்துல பிறந்தா இனிமே எதுவுமே கவலைப்படாதீங்க. விசாக எல்லாத்துமே லக்கா இருக்கு, லக்கான நேரமா வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறுது. யாரு விசாகத்துல பிறந்த எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்குங்க.
படிப்புக்கு நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், தொழில் ரீதியா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப குரு வந்து புதனுடைய ஸ்தானத்துல போறாரு. புதன் வந்து கரெக்டா பாருங்க 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஆவணி 20க்கு அப்புறம் புதன் வந்து உச்சத்துல போறாரு. எப்படி 11ஆம் உச்சம் வருவார். அப்ப எதிர்பார்த்த ப்ரமோஷனோ, வேலையோ, வருமானமோ, பெருங்கொண்ட பணமோ, இன்கமோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில் மாற்றமோ தேடி வரப்போகுது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? விசாகத்துல பிறந்தவங்க. இப்ப எல்லாமே டைம் சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் வெற்றி. 9ல குரு இருக்காரு. அப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், திருமணம் வச்சு குழந்தை பாக்கியம், நிறைய விஷயம் தேடி வரும். அரசியல், அரசாங்கம், எழுத்து கணிதத்துறை, அடுத்து பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும், டாப்பா இருக்கும். ஆனா முதல்ல உங்களுக்கு வருமானம் இன்கம் நல்லா இருக்கும், நல்லா தேடி வரணும் பாத்துங்க. அடுத்து விசாகத்துக்கு அப்புறம் அனுசரத்துல பண்ணுவாங்க. நல்லா உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கும், கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள். என்ன கொஞ்சம் சனி வக்ரமா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொருளாதார வருமானத்துல, வேலையில, தொழில, உத்தியோகத்துல ரொம்ப கஷ்டத்தை பாக்குறதுனா அனுசரம் மட்டும்தான். இனிமே கஷ்டம் வராது, கவலைப்படாதீங்க. புதனுடைய சாரத்தை வாங்கி இந்த சனி பவன் நிக்கிறாரு. கரெக்டா ஆவணி 20க்கு அப்புறம் இன்னும் டாப்பா இருக்கும். இப்படி ஆவணி 20க்கு அப்புறம் வேலை, வருமானம், கணவன் ஒற்றுமை, வெளிநாடு, வெளியூர், இடமாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயத்த மாத்த போறீங்க. அரசியல், அரசாங்கம், எழுத்துத்துறை, கணிதத்துறை, பத்திரிகை துறை, நிறைய டாப்பா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறீங்களே, உங்க ஒர்க்கத்தை வேலை தொழில நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். கடன் பிரச்சனை சரி பண்ணுவீங்க. எந்த பேங்க்ல போய் லோன் கட்ட கிடைக்கும், இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, ஒரு புதுசா ஒரு பொருள் சேர்க்கை பண்ணுவீங்க. எல்லாமே அனுசரித்து சூப்பரா இருக்கும். ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது அனுசரிச்சு பண்ணுவாங்க மட்டும்தான். அடுத்து கேட்டை நட்சத்திரம் பண்ணுவாங்க, கவலையே படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும், கெட்டதே உங்களுக்கு வராது. எத்தனை பேர் கேட்டை நட்சத்திரம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே லக்கா இருக்கு, லக்கான நேரமா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர். எப்படி படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், ஐடிஎஃப், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் டாப்பா இருக்கு. கலைத்துறை, இசைத்துறை சூப்பராக, மெயினா பேங்க்ல வேலை பார்க்கணும் அனைவருக்கும் டாப்பா இருக்கும். வேலை கிடைக்காத வேலை கிடைக்க போதுங்க. இன்னும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஆவணி 20க்கு அப்புறம் உங்களை யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு ஆவணி 20. இங்க எல்லாருமே ஜாதகத்தை பாத்துங்க. ஏன்னா புதன் உச்சத்துக்கு போயிட்டாரா, செம்ம லக்கு. இப்பவே நல்ல விஷயம் நல்லா கொண்டு வந்துருவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அவமானம், உடல் ரீதியா, வருமானம், பொருளாதார இன்கம் எல்லாமே கஷ்டப்படுது. ஏன்னா நீங்க கேட்டதுல வந்து பாருங்க, கண்டிப்பா மருத்துவ செலவு, வரை செலவு, உடல் ரீதியா தாக்கங்கள் நிறைய குழப்பத்தை பார்த்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கேட்டேன் பண்ணுவாங்க. அனைவருக்கும் இப்ப டாப்பா இருக்கு போவாங்க. இந்த ஆவணி மாசம் எல்லாமே நல்ல ஒரு யோகம் தேடி வரும். நல்ல விஷயம், நல்ல காரியம், தொழில், உத்தியோகம் எல்லாமே டாப்பா இருக்கும். எந்த காரியத்தையும் வெற்றியா மாறும். வரக்கூடிய ஆவணி மாத பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குள்ள மாதமாகவே அமைகிறது.